ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 147. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள் எல்லாருடைய வெயிட் லாஸும் நல்லா போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா பேருக்கு வெயிட் லாஸில் எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு தெரியாமல் தான் நிறையா பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு சில பேர் வெஜிடேரியனாக இருக்கீங்க, ஒரு சில பேர் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே லைட் வெயிட்டாக பார்த்துட்டு வெயிட் லாஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டு சும்மா லைட் வெயிட்டான ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்டு கிடைக்கிற பெனிஃபிட்ஸோட இந்த மாதிரி பிளேட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியான வெயிட் லாஸில் இருக்கிறது தான் என்னுடைய இஷ்டம். அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சிஸ்டர் 1 மந்தில் 3.5 kg லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க 2 monthஸில் 5.5 kg கிட்ட லாஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்மளுக்கு போதில்லை. ஆனால் எந்த ஃபுட்டுமே அவங்க ஸ்கிப் பண்ணவே இல்லை. நான் சொல்கிற மாதிரி எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்ருக்காங்க. சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே சாப்பிட்டு தான் அவங்க எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே ஃபுட்டு வந்து கம்மியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணவே இல்லை. நான் சொல்கிறபடி அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையுமே ஈஸியாக எந்த ஒரு டயட்டும் எக்ஸசைஸ் இல்லாமல் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்ம சொல்கிற ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான டிப்ஸுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி வெயிட் லாஸ் சொல்கிறோம். நிறையா பேரோட வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக எஃபோர்ட் போட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்னுடைய வெயிட் லாஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதை சாப்பிட்டாலே உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நான் வந்து வெரைட்டியான ஃபுட்டு வைக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல நான் இந்த மாதிரி ஃபுட்டுலாம் செய்கிறேன். நம்ம ஊரில் இருந்தோன்னா அதுக்கு ஏற்றாப்புல ஃபுட்டு செய்வோம். ஆனால் நான் அதில் வந்து எப்படின்னா ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது 3 இருக்க மாதிரி சேர்த்து தான் நான் ஃபுட்டு எல்லாமே செய்வேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எது குக் பண்ணுறீங்களோ அதில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இருக்க மாதிரி கொஞ்சம் பிளேட்டு மட்டும் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண ஜீரா வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸ், ஏபிசி, நெல்லிக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கனாலே போதும். அதுவே உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சியா சீடு இதெல்லாம் ஊற வச்சு குடிக்கலாமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க. சியா சீடுலாம் வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குடிச்சுக்கோங்க. எனக்குலாம் வந்து சியா சீடு ஒத்துக்காது. குடிக்கும்போது ஒரு 15 days நல்லாயிருக்கும். ஆனால் 15 days ஆஃப்டர் வந்து கண்டிப்பாக எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 1 month கிட்ட வாமிட் சென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு சியா சீடெலாம் குடிச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மஞ்சள் பூசணிக்காயில் பாஸ்தா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எக்கு வச்சு ஒரு ஆரஞ்சு வச்சு என்னுடைய பிளேட்டை சூப்பராக முடிச்சிட்டேன். மஞ்சள் பூசணிக்காயில் நிறையா சத்து இருக்குது. நம்ம கூட பொரியல் பண்ணால் சாப்பிட்றோம். இந்த குழந்தைங்க சுத்தமாக சாப்பிட்றதே இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி சப்பாத்தி, பாஸ்தா, இந்த மாதிரி நூடுல்ஸு இதில் கொஞ்சம் நீங்கள் சாஸ் மாதிரி பண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது. அது மாதிரி வெயிட் லாஸில் இருக்கும்போது தான் கிரேவிங்ஸும் நிறையாவே வரும். ஆனால் கிரேவிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே வெயிட் லாஸில் பண்ணும்போது சூப்பர் டிப்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் நார்மலாக மோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அது நல்ல கிரேவிங்ஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். அது மாதிரி தண்ணி நிறையா குடிச்சிங்க அப்படின்னாலும் அதுவும் கிரேவிங்ஸ் நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த நட்ஸு, சீட்ஸு இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்காக பேக்கரி ஐட்டம்ஸு, இந்த கேக்கு அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மித்தபடி எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் காரமாக ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் செய்கிற நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, வெல்லம் இந்த மாதிரி போட்டு செய்கிற ஸ்வீட் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். இந்த ஒயிட் சுகர், இந்த பேக்கரி ஐட்டம் மட்டும்தான் நான் உங்களை இந்த வெயிட் லாஸில் அவாய்ட் பண்ண சொல்கிறது. இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சில் ஃபைபருக்காக ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்காக ஒரு ஒயிட் எக் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். அது மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சோண்டு சோம்பும் மிளகையும் லைட்டாக குறன்னு பொடி பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்கும். எப்பவும் போல் ஒரு பவுல் ஃபுல்லாமே ரைஸ் எடுத்துகிட்டேன். வெயிட் லாஸில் இருக்கும்போது ஃப்ரை ஐட்டம் சாப்பிடவே கூடாது, ஸ்வீட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே இருக்கீங்க. ஆனால் என்னுடைய வெயிட் லாஸில் அந்த மாதிரி இருக்காது. எல்லாமே என் ஃபுட்டில் இருக்கும். இப்போ நான் ஃப்ரை ஐட்டம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா இன்றைக்கி ஃபிஷ் வந்து ஒரு ஃப்ரை ஃபிஷ் தான் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே நம்ம வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் ஏறவேறாது. நம்ம எதுக்காக ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோம்? வெயிட் வந்து திருப்பி கூடாமல் இருக்கிறதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணுறோம். இங்கே பண்ணுற ஒரு சில பேருடைய வெயிட் லாஸில் எப்படி இருக்குன்னா 3 months கண்டினியூஸாக ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வெயிட் லாஸ் பண்ணி மறுபடியும் வெயிட் கெயின் ஆகிட்டு மறுபடியும் அவங்க வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம்.
இந்த மாதிரி வெயிட் லாஸில் இருக்கும்போது கண்டிப்பாக டீ காஃபிலாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு சிஸ்டர்லாம் சொன்னாங்க, என்னால் காலையில் டீ காஃபி கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால் ஸ்டாப் பண்ண முடியலை, அதை சேஞ்ச் பண்ண முடியலன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. காலையில் நீங்கள் ஒரு கிளாஸ் காஃபி எடுத்துக்கலாம், இட்லி டீ எடுத்துக்கலாம், ஈவினிங்லேயே எடுத்துக்கலாம். அந்த 2 கிளாஸ் நீங்கள் குடிக்கிறனால தான் உங்களுக்கு கலோரிஸ் நிறையா கூடி வெயிட் கெயின் ஆகுமானா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம டே ஃபுல்லாக சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு கலோரிஸாக வருது. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் காலையிலேயே எடுத்துக்கலாம், ஈவினிங்லேயும் எடுத்துக்கலாம். அது மாதிரி வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது இந்த வாக்கிங் தான். வாக்கிங்க்கு உண்மையிலே போங்க. இப்போ நிறையா ஹை வெயிட்டாக இருக்கிறவங்க ஒரு 70-78க்கு மேலே இருக்கவங்களாலாம் அந்த அளவுக்கு வாக்கிங் போகவே முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் நடந்தாலே நம்மளுக்கு சிவியர் பெயின் இருக்க மாதிரி தான் இருக்கும் கால். ஆனால் நீங்கள் எடுத்தோடனே 5000 ஸ்டெப்ஸ் பண்ணவே பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாள் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் ஒரு 3 டேஸ் பண்ணுங்கள். அப்போது உங்கள் பாடி அதுக்கு ரெக்கவர் ஆகும், பெயின் ஸ்டார்ட் ஆகி. அதுக்கப்புறம் 20,000 அப்படி கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களாலையும் சூப்பராக ஈஸியாக வாக் பண்ண முடியும், வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி நல்ல சூப்பர் சாஃப்டான 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். மதியானம் வச்ச மீன் குழம்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் நவாப்பழம் தான் எடுத்துக்கிட்டேன். நவாப்பழம்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இங்கே துபாயிலே கிடைக்குது. உங்கள் ஊர்லேயுமே நீங்கள் கிடச்சிச்சின்னா நல்லா நிறையா வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் சீசன் ஃப்ரூட்ஸ் தான், ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான ஃப்ரூட்டு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறைய தண்ணி குடிங்க. அது ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். வாக்கிங் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு வந்துடுங்க. மித்தபடி உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.